This is the future. Hi friends, welcome back to my channel. நீங்க நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சோலார் எமர்ஜென்சி லைட் தான் பண்ண போறோம். இது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சோலார்ல ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான் எமர்ஜென்சி லைட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு ஃபுல் வீடியோ பாருங்க. அப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் அமுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்ப நேரம் நம்ம இந்த சோலார் ரீசார்ஜபிள் எமர்ஜென்சி லைட் எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போவாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு சோலார் பேனல் தான் தேவை. இது வந்து 4 வோல்ட் டு 6 வோல்ட் வரைக்கும் சப்ளை கொடுக்கும் நம்மளுக்கு. அதை வந்து நம்மளுக்கு 1 வாட் எல்இடி வேணும். நான் ஒரு 8 எல்இடி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பீஸ் வந்து நான் 4 ரூபாய்க்கு வாங்கினேன். உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ரேட் விற்கிதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துக்கிறாங்க. 4 ரூபான்னு வாங்கினேன் நான். அடுத்து வந்து நம்மளுக்கு அது பாக்ஸ் சோலார் வைக்கிறதுக்கு எமர்ஜென்சி வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். சைடில் வைக்கிறதுக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதான் வந்து நம்மளுக்கு ஒரு பழைய ஃபோன் பேட்டரி தான் வேணும். இது வந்து பழைய ஃபோன் பேட்டரி தான். அதான் வந்து நம்மளுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று தேவைப்படுது. நம்ம இப்போ கனெக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சோலார் பேனலில் 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். பாசிட்டிவ் நெகட்டிவில் லெட்டு ஏற்றியாச்சு. இப்போ நம்ம 2 வயர் எடுத்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லையும் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். ரெட் கலர் வயர் வந்து நான் பாசிட்டிவ்லேயும் கொடுக்குறேன். அடுத்த வந்து எல்லோ கலர் வயர் வந்து நான் நெகட்டிவாக கொடுக்குறேன். சோலார் பேனலில் வந்து ரெட்டு எல்லோ. அடுத்த வந்து நம்ம அந்த அட்டையில் நம்ம சுவிட்சு சோலார் பேனலில் லைட்டுக்காக நம்ம வந்து ஓட்டை போட்டு வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு சுவிட்சுக்காக ஓட்டை போட்ட இடத்துல சுவிட்சை வச்சாச்சு. இப்போ வந்து நான் ஒரு ரெட் கலர் எல்இடி எடுத்திருக்கேன். அது வந்து சார்ஜிங் இண்டிகேட்டராக எடுத்திருக்கேன் நான். அது வந்து அந்த அதுக்காக தான் அந்த ஓட்டை போட்டிருக்கேன். அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம சோலார் பேனலை அந்த மேலே வச்சு ஒட்டிடலாம். அந்த வயர் உள்ளே போட்டதுக்காக தான் மேலே ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். போட்டு நம்ம ஹாட் க்ளூ போட்டு அந்த சோலார் பேனலை அந்த அட்டை மேலே ஒட்டிடலாம். கரெக்டாக அந்த சென்டராக பார்த்து ஒட்டி வச்சிடும். எல்லாம் ஒட்டியாச்சு. அடுத்த நம்ம எல்இடி எடுத்து லைனாக ஒட்டிடுவோம். நான் வந்து ஒட்டத்துக்காக அனபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 9 எல்இடி எடுத்திருக்கேன். இந்தமாரி 3 ரோ 9 எல்இடி இந்தமாரி வச்சிடும். அது பாருங்க 3 ரோ 3 காலம் அதுமாரி வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு எல்இடி எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம் பேரலாக. இது பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவை சால்ட்ரிங் பண்ணுறேன். அதுக்காக இந்தமாரி ஒரு காப்பர் வயர் எடுத்து நம்ம வந்து எல்இடி எல்லா லக்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். பாசிட்டிவ் லக்கை இந்தமாரி நம்ம அடுத்த 2 ரோவையும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ரோ மட்டும் தான் காட்டுறேன். அது பாருங்க எல்லா ரோவையும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் தான் அது சால்ட்ரிங் பண்ணி எடுத்தது. அடுத்து வந்து நம்ம நெகட்டிவ் அதேமாரி நெகட்டிவை காப்பர் கம்பி வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். அதையும் ஃபஸ்ட்டு ரோ மட்டும் தான் காட்டுறேன். அது பாருங்க பாசிட்டிவ் வந்து மேலே கொஞ்சம் கம்பி நீட்டாக விட்டுருக்கேன். நெகட்டிவ் வந்து கீழே கொஞ்சம் கம்பியை நீட்டாக விட்டுருக்கேன் காப்பர் கம்பியை. அது பாருங்க அதுமாரி நம்ம எல்லா லைட்டையும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம எரியுதா இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்த்துறோம். எல்லா லைட்டும் ஒர்க்கிங்காக இல்லையா டெஸ்ட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக எரியுது. அடுத்த 2 ஓட்டை போட்டிருக்கேன் அந்த அட்டையில். அது எதுக்குன்னா நம்ம லைட்டுக்கு வோல்டேஜ் கொடுக்கறதுக்காக நம்ம 2 வயர் எடுத்திருக்கோம். அது கீழேருந்து வர்றதுனால ஓட்டை போட்டு எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம 2 வயரையும் காப்பர் கம்பியை மட்டும் கொஞ்சம் நீட்டாக ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்திருக்கேன். அது அப்படியே நம்ம அந்த நெகட்டிவில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடறோம். ஒயிட் கலர் வந்து நெகட்டிவாக எடுத்திருக்கேன். ரெட் கலர் வந்து பாசிட்டிவாக எடுத்திருக்கேன். அது பாருங்க எப்படி சால்ட்ரிங் பண்ணுறோம் பாருங்கள். நெகட்டிவ் வந்து நம்ம கீழே சால்ட்ரிங் பண்ணுறோம். கம்பியை நீட்டாக வச்சுருந்தோம் அந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணுறோம். நெகட்டிவ் மொத்தத்தையும் சால்ட்ரிங் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள்
அதை வந்து நம்ம பாசிட்டிவாக சால்ட்ரிங் பண்ணிடலாம். மேலே இது ரெண்டுமே மேலே வச்சுருந்தா ரெண்டுமே ஷார்ட் ஆகுறதுனால தான் நான் மாற்றி மாற்றி மேலேயும் கீழேயும் கம்பியை நீட்டாக வச்சுருந்தேன். ஒரு மேலேயும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிறோம். எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம லைட்டுக்கான சால்ட்ரிங் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம உள்ள சார்ஜிங்க்கும் பேட்ரி கனெக்ஷனும் வேலை தான் இருக்குது இன்னும். அதை நம்ம எப்படின்னு பார்த்துருவோம். பாருங்க, நான் வந்து எல்இடியிலேருந்து வர நெகட்டிவை கட் பண்ணி நேராக டைரெக்டாக சுவிட்சில் கொடுத்துட்றேன். எல்இடியிலேருந்து வர சுவிட்சில் கொடுத்துட்றேன். எல்இடியிலேருந்து வர நெகட்டிவ் எடுத்து டேரெக்டாக சுவிட்சில் கொடுத்துட்றேன். அதை பாருங்க, அதை நான் வயரை ஒட்டி வச்சிடும். அடுத்த வந்து என்ன பண்ண போகிறோம், சோலார் பேனல்லேருந்து வர 2 வயரை நம்ம வந்து டைரெக்டாக அந்த ரெட் கலர் எல்இடி இண்டிகேட்டரில் கொடுத்துருவோம். 2 ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே அதெல்லாம் வீடியோவில் காட்டல. நம்ம வந்து எல்லோ கலர் வந்து நெகட்டிவ், அது வந்து எல்இடி நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போய் எல்இடி பாசிட்டிவ்லேயும் கொடுத்துட்டேன். டைரெக்டாக கொடுக்கலாம், நம்ம எதுவும் ரெசிஸ்டர் எதுவும் வைக்க தேவையில்ல. டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து வர வயர் எடுத்து டைரெக்டாக எல்இடியில் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சுவிட்சில் வந்து இன்னொரு வயர் எடுத்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். சுவிட்சில் இன்னொரு வயர் எடுத்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்த வந்து நம்ம பழைய ஃபோன் பேட்ரி ஒன்று எடுத்துருந்தோம். அதில் வந்து நம்ம அந்த லைட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே டைரெக்டாக பேட்ரி அந்த 2 டெர்மினலில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவில் பாசிட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அதேமாரி நெகட்டிவும் சால்ட்ரிங் பண்ணிடலாம், லைட்டோட நெகட்டிவை. நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல்லேருந்து வர நெகட்டிவை நம்ம ஃபோன் பேட்ரி நெகட்டிவில் டைரெக்டாக கொடுத்துடலாம். டேரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ பாசிட்டிவ் கொடுத்ததுக்கு முன்னாடி நம்மளுக்கு 4007 ஒரு டயோடு எடுத்து நம்ம பேட்டரியோட நெகட்டிவில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். பாசிட்டிவ் வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ அந்த நெகட்டிவ் டயோடோட இன்னும் 2 நம்ம சோலார் பேனலோட பாசிட்டிவ் எடுத்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். அந்த டயோடில் ஒயிட் கலர் மார்க் இருக்கும், அது வந்து நம்ம பேட்டரிக்கு நேராக வைக்கணும். பேட்ரி அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு. இப்போ நம்ம அந்த பேட்ரி எடுத்து நம்ம அந்த கார்ட்போர்டில் ஒட்டி வச்சிடலாம். ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அதுவும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த பாக்ஸை ஃபுல்லாக நம்ம லைட் எரியுது பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடலாம். அப்படியே 4 சைடையும் ஓட்டுறதை காட்டுறேன். அதான் எவ்வளோ லென்த்தாக இருக்குது வீடியோ. இது ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. நம்ம அடுத்த ஒர்க்கிங் தான் பண்ணுவோம். இந்த கடைசி சைடு ஓட்டுறோம். அவ்வளோதான், 4 சைடு ஓட்டியாச்சு. இப்போ நம்ம டாப்பு தான் ஓட்டணும். டாப்பு வந்து ஏற்கனவே க்ளூ போட்டு வச்சிட்டேன். அதை வந்து அப்படியே மேலே வச்சு ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம லைட்டு எமர்ஜென்சி லைட் ரெடி ஆகிடுச்சு.
ஒர்க் ஆகுது பாருங்கள். நம்ம நைட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது முன்னாடி அந்த சோலார் பேனலில் இருக்க அந்த கவர்லாம் நான் வச்சிடுறேன். இவ்வளோ ஆட்டம் நம்ம வந்து நைட்டில் ஒர்க்கிங் அதை இல்லையா செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எமர்ஜென்சி லைட்டு தான் ஆன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க. இது வெறும் 3.7 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற எமர்ஜென்சி பேட்ரி லைட்டு தான் இது. நம்ம பழைய ஃபோன் பேட்ரி வச்சு பண்ணதுனால 3.7 வோல்ட்டுன்றான். எவ்வளோ பவராக எரியுது பாருங்கள். கரெக்டாக சூப்பராக எரியுது. இப்போ வந்து சார்ஜ் ஆகுது பாருங்கள். அங்கே வந்து ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியுதுன்னா சார்ஜிங் ஆகுதுன்னு அர்த்தம். அது பாருங்கள் ரெட் லைட் எரியுது. இப்போ நான் சோலார் மேலே கை வச்சோடனே அங்கே ஆஃப் ஆகிடும் ரெட் கலரு. அதனால தான் நான் அந்த இண்டிகேட்டர் வச்சுருக்கேன். அது பாருங்கள் எல்இடியும் எரியுது, ரெட் கலரும் எரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எமர்ஜென்சி லைட் பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கல கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ப நேரா அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.